குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பாமக நிறுவனர் ராமதாஸை தொடர்ந்து தங்கள் வீடுகளிலும் ஒட்டு கேட்பு கருவி வைக்கப்பட்டுள்ளதோ என்ற சந்தேகத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் சோதனை நடத்திய தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 11ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் தைலாபுரம் வீட்டில் தனது இருக்கைக்கு அருகே ஒட்டு கேட்பு கருவி இருந்ததாகவும் லண்டனில் இருந்து வாங்கி வந்து மர்ம நபர்கள் வைத்ததாகவும் அதிர்ச்சி கிளப்பினார். அன்புமணி ராமதாஸ் மோதலுக்கு இடையே வெளியான இந்த தகவல் அரசியல் களத்தை அதிர வைத்தது. தனியார் துப்பறியும் நிறுவனம் மூலம் விசாரணை நடத்திய ராமதாஸ் சைபர் கிரைம் போலீசிலும் புகார் அளித்தார். ஒட்டு கேட்பு கருவியின் பின்னணியில் மத்திய மாநில உளவுத்துறை இருக்குமோ என்ற சந்தேகம் ராமதாஸுக்கு இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். தன்னை சந்திக்கும் அரசியல் கட்சி பிரமுகர்களிடம் தொலைபேசி பேச்சுகளை உளவுத்துறை ஒட்டு கேட்கும் என்பதால் எப்போதும் நேரில் பேசுவதை மட்டுமே வழக்கமாக வைத்துள்ளேன். இதை தெரிந்து கொண்டு முக்கிய பிரமுகர்களை நான் சந்திக்கும் அறையில் ஒட்டு கேட்பு கருவி வைத்துள்ளனர் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில்தான் ராமதாஸ் வீட்டில் போலவே தங்கள் வீடுகளிலும் ஒட்டு கேட்பு கருவி வைக்கப்பட்டிருக்குமோ என்ற சந்தேகம் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது. ராமதாஸை போல தனியார் துப்பறியும் நிறுவனத்தின் நிபுணர்களை வரவழைத்து தங்கள் வீடு, அலுவலகம், வாகனங்களில் சிலர் சோதனை நடத்தியுள்ளனர். குறிப்பாக 10 ஆண்டுகளாக தமிழக பாஜகவில் நிர்வாக பொறுப்பில் இருக்கும் சக்தி வாய்ந்த செயலாளர் ஒருவர் தான் தங்கியிருக்கும் அறை, அலுவலக அறை, வாகனம் ஆகியவற்றில் தனியார் துப்பறியும் நிபுணர்களை கொண்டு ரகசியமாக சோதனை நடத்தியிருக்கிறார். தான் பயன்படுத்தும் 2 மொபைல் போன்களிலும் ஒட்டுக்கேட்பு மென்பொருள் அல்லது செயலிகள் உள்ளதா என்றும் அவர் சோதனை நடத்தியதாக தெரிகிறது. அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளின் தலைவர்களுக்கும் இந்த சந்தேகம் எழுந்ததாக கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் ஒட்டுக்கேட்பு கருவி விவகாரம் அரசியல் கட்சி தலைவர்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது.